டெல்லியில் காவல்துறையினர் அமைத்த தடுப்புகளின் மீது ஏறி நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் டெல்லியில் இளைஞர் காங்கிரஸ் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். நீட் வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வு முடிவுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் உள்ளிட்டவையை கண்டித்து நாடாளுமன்றத்தை நோக்கி இளைஞர் காங்கிரசார் செல்ல திட்டமிட்டனர். காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்தனர். தடுப்புகளின் மீது ஏறி போராட்டக்காரர்கள் முன்னேற முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளித்தது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் முழுவதும் கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் மட்டுமின்றி பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. குறிப்பாக கோழிக்கோடு மாவட்டத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆலப்புழா மற்றும் கண்ணூரில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. இடுக்கி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மலையோர பகுதிகளில் இரவு நேர பயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வயநாடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் மாநிலம் முழுவதும் சராசரியாக 69.6 மில்லிமீட்டரும் அதிகபட்சமாக கோட்டயத்தில் 103 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் இடுக்கி வண்டி பெரியாறு பகுதியை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வண்டி பெரியாறு நகருக்கு நடுவே செல்லும் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கால்வாய் கரையோரம் உள்ள விகாஸ் நகர், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளில் இதுவரை 200 ஏரி குளங்களை தூர்வாரிய மெகா பவுண்டேஷன் அமைப்பினர் 201வது ஏரியாக தஞ்சை மாவட்டம் குருவிக்கரம்பை பெரிய ஏரியை தூர்வார துவங்கியுள்ளனர். அவர்களை கிராம மக்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்து வாழ்த்தினர். அகமதாபாத்தில் உள்ள ஏரியை 200வது ஏரியாக தூர்வாரி சாதனை படைத்த இந்த அமைப்பினர் 147 ஏக்கர் பரப்புள்ள குருவிக்கரம்பை பெரிய ஏரியை தூர்வாரும் பணியை கிராம மக்கள் முன்னிலையில் தொடங்கினர். நிமல் ராகவன் என்ற இளைஞர் கஜா புயலால் டெல்டா மாவட்டங்களில் இழந்த வளங்களை மீட்கும் வகையில் மெகா பவுண்டேஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் முதலாக பேராவூரணி, பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களிலும் வறண்டு கிடந்த ஏரிகளை தூர்வாரினார். இது தவிர கென்யா, சோமாலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அங்குள்ள ஏரி குளங்களை தூர்வாரி கொடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வெரகாலூர் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு செல்ல மாணவர்கள் மிகவும் ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் நிலை உள்ளது. வெரகாலூர் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் உள்ள பகுதிக்கு 3 பேருந்துகள் மட்டுமே செல்கின்றன. இதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் ஆபத்தான முறையில் பேருந்தின் படிக்கட்டுகளிலும் பேருந்தின் பின்புற ஏணியிலும் மேற்கூரையிலும் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பள்ளி நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என லால்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் சினிமா பாணியில் நகைக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பெங்களூரு மதநாயக்கனஹள்ளி லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள நகைக்கடையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. நகைக்கடைக்குள் புகுந்த 2 கொள்ளையர்களில் ஒருவர் உரிமையாளரை துப்பாக்கியை காட்டி மிரட்ட, மற்றொருவர் வெறும் 30 வினாடிகளில் நகைகளை வேகமாக பைக்குள் அள்ளி போட்டுள்ளார். பின்னர் இருவரும் நகைக்கடைக்கு வெளியே காத்திருந்த மற்றொரு கொள்ளையனின் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். இந்த காட்சிகள் கடையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. ரசிகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை பவித்ரா மேக்கப் போட்டுக்கொண்ட விவகாரத்தில் காவல் அதிகாரி விளக்கமளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நடிகை பவித்ராவுக்கு தொல்லை தந்த ரசிகர் ரேணுகாசாமியை நடிகர் தர்ஷன்
தனது ரசிகர் மன்றத்தினரின் உதவியுடன் கொன்றதாக இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மொத்தம் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள இந்த வழக்கில் கைதாகியுள்ள நடிகை பவித்ரா கடந்த 16ஆம் தேதி தடயங்களை சேகரிக்க அவரது வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார். வெளியே வந்தபோது முழு மேக்கப்பில் சிரித்தபடி இருந்துள்ளார் பவித்ரா. தொலைக்காட்சிகளில் வெளியான வீடியோக்களை பார்த்த காவல்துறையினர், உயரதிகாரிகள் பவித்ரா அவரது வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கே அவரை மேக்கப் போட அனுமதித்த காவல்துறை பெண் அதிகாரிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்துள்ளனர். பவித்ரா வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது கழிவறையை பயன்படுத்த அனுமதி கேட்டதாகவும் அங்கு அவர் மேக்கப் போட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டு பெண்கள் தங்கும் விடுதியில் இருந்து வந்தபோதும் பவித்ரா மேக்கப் போட்டிருந்ததாகவும் அவர் அங்கு மேக்கப் சாதனங்களை வைத்திருக்கலாம் என்றும் கூறியதைத் தொடர்ந்து விசாரணை தொடங்கியிருக்கிறது. அதிக சம்பளம் வாங்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தலைமைச் செயல் அதிகாரிகள் பட்டியலில் சுந்தர் பிச்சை, சத்யா நாதல்லா ஆகியோர் பின்னுக்கு தள்ளி ஒருவர் முதலிடம் பிடித்திருக்கிறார். டெல்லியில் உள்ள விமானப்படை பள்ளியில் பயின்ற நிகேஷ் அரோரா தான் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர். கூகுள் நிறுவனத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றிய நிகேஷ் அமெரிக்காவில் உள்ள பாலோ ஆல்டோ நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக உயர்ந்தார். 2023ஆம் ஆண்டில் உலகில் அதிக சம்பளம் வாங்கிய தலைமைச் செயல் அதிகாரிகள் பட்டியலில் 10ஆம் இடம் பிடித்துள்ளார் நிகேஷ். சூட் நிறுவனம் வெளியிட்ட பட்டியலில் டெஸ்லா நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி எலான் மஸ்க் முதலிடத்தில் உள்ளார். அவர் சம்பளமாக பெற்ற தொகை இந்திய மதிப்பில் 11,688 கோடி ரூபாய். நிகேஷ் அரோரா சம்பளமாக 2,224 கோடி ரூபாய் பெற்றுள்ளார். கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதல்லா ஆகியோர் டாப் 10 பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அல்டானில் கால்பந்து மைதானம் ஒன்றில் 100 அடி சுற்றளவு மற்றும் 30 அடி ஆழத்தில் உள்வாங்கிய காட்சி வெளியாகியுள்ளது. இல்லினாய்ஸ் பகுதியில் 2 கால்பந்து மைதானங்கள் இருந்தன. இந்த மைதானத்தின் நடுவே இருந்த மின்விளக்கு கம்பம் ஒன்று திடீரென பூமிக்குள் சென்றது. அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான மைதானம் உள்வாங்கிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூ பிராண்டியர் மெட்ரியல் நிறுவனத்துக்கு சொந்தமான சுரங்கம் காரணமாக மைதானம் உள்வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் வெள்ளியன்று தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்தியா 3-0 என கைப்பற்றியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான நடைபெறும் ஒரு டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்குகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை ரசிகர்கள் இலவசமாக காணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 5, 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் சென்னையில் இரு அணிகளும் இடையேயான T20 போட்டிகள் நடைபெறவுள்ளது. நடிகர் அஜித்தின் 63வது படமான குட் பேட் அக்லியின் 2வது போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அஜித் படத்தின் அப்டேட்டுக்காக காத்திருந்த ரசிகர்கள் தற்போது இதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வைரலாக்கி வருகின்றனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் இப்படத்தை தெலுங்கில் பிரபல நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்து வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள போஸ்டரில் அஜித் அணிந்துள்ள கண்ணாடியில் பில்லா படத்தின் ஸ்டில் இருக்கிறது என அஜித் ரசிகர்கள் டீகோட் செய்துள்ளனர். குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் பொங்கலுக்கு திரைக்கு வர உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக முன்னேறி இருப்பதாகவும் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மோட்டார் வாகனங்கள், மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருப்பதாகவும் தொழில் நிறுவனங்கள் வருவதால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் நகரத்திற்கான பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு அது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஹொசூரை பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்க பல்வேறு கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்த சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஹொசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். மதுரை, கோவையை தொடர்ந்து திருச்சியிலும் கலைஞர் பெயரில் நூலகம், அறிவியல் மையம் அமைக்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் கோவையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார்.
விஷசாராய மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரி சென்னையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டம் முடியும் தருவாயில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவையே உலுக்கிய விஷசாராய மரணம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேச மறுப்பது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். ஆட்சியில் இருக்கும் மமதையில் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பேசி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் இருந்து 22 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்பார் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே போய் பார்க்கவில்லை. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தா நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும். நாடகம் ஆடுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாரா இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத் தருவதற்கு தான் நாங்கள் முயற்சி பண்றோம். சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நான் வெளிப்படுத்துறோம். கள்ளக்குறிச்சியில் விஷசாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி நாளை ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் ஏன் இதுவரை செல்லவில்லை என கேள்வி எழுப்பினார். நாளை ஆளுநர் RN ரவியை 12 மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் போய் நிற்பாரு. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் நிற்பாரு. ஏன் இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு உங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்களே, ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்திருக்கணும். மக்களை ஏன் பார்க்கல? ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும். நாடாளுமன்றத்தில் இருந்து செங்கோலை நீக்குமாறு சமாஜ்வாதி கட்சி MP கோருவதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்தார். டெல்லியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைத்திருப்பது தமிழர்களுக்கு வழங்கிய பெருமை என கூறினார். செங்கோலை பத்தி அறியாமல தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய கலாச்சாரம் சோழர்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது. அந்த சிறந்த ஆட்சியில நீதி நெறி தவறாமல் நேர்மையான ஆட்சிக்கு ஒரு உதாரணம் அந்த செங்கோல். அப்படிப்பட்ட செங்கோல் ஒவ்வொரு தமிழனுக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை சேர்க்கின்ற செங்கோல். அந்த செங்கோலை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழர்களுக்கு கொடுக்கின்ற அந்த கௌரவம் தமிழ் மக்களுக்கு கொடுக்கின்ற கௌரவமாக தான் செங்கோலை நாம் இங்கு வைத்திருக்கிறோம். அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவது தமிழர்களை அவமானப்படுத்துகின்ற செயல். தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் எதிர்க்கின்ற செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் கனமழை காரணமாக கடைகள் நிறைந்த தெருக்களில் மழை வெள்ளம் காட்டாறு போல் பெருக்கெடுத்தது. குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கட்ச் மாவட்டத்தில் மிக கனமழை கொட்டியது. இதனால் நாகரத்னா என்ற பகுதியில் கடைகள் நிறைந்த தெருக்களில் காட்டாற்று வெள்ளம் போல் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேரும் சகதியுமாக பாய்ந்த வெள்ளத்தில் மரக்கழிவுகள் உள்ளிட்டவை அடித்து வரப்பட்டன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையே நடைபெற இருக்கும் விவாதம் அந்நாட்டு மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் மீண்டும் களம் காண்கிறார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடும் நிலையில் இருவருக்கும் இடையிலான முதல் விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. தனியார் தொலைக்காட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விவாத நிகழ்வு நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. பொதுமக்களை தங்கள் பக்கம் இழுக்க இந்த விவாதம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதால் இருவரும் இதில் பரஸ்பர குற்றச்சாட்டுகளோடு தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. ஜாமியா ஹம்தர்ட் பகுதி, அன்சாரி நகர், சாணக்கியாபுரி, ராஜ்பாத் சாலை, குருத்வாரா ரஹாப்கஞ்ச் சாலை போன்ற பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. டெல்லிக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதோடு
டெல்லியின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி வரை மழை தொடரும் என்றும் கனமழை காரணமாக டெல்லியில் வெப்பநிலை குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியின் வசந்த்கஞ்ச் பகுதியில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரின் உரையை ஆம் ஆத்மி கட்சி புறக்கணித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங், டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு பிணை கிடைக்க இருந்த நிலையில் வேண்டுமென்றே அவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். சர்வாதிகாரத்திற்கான மிகப்பெரிய சான்றாக இந்த நிகழ்வு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், விசாரணை முகமைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவது தொடர்பாக பிரதமர் மோடி வாய் திறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குடியரசுத் தலைவரின் உரையை மத்திய அரசு எழுதி கொடுத்துள்ளதால் உண்மைக்கு புறம்பாக அதில் ஜனநாயகம் குறித்து பல விஷயங்கள் இருக்கும் என்றும் அதனை ஏற்க முடியாததால் குடியரசுத் தலைவரின் உரையை புறக்கணித்துள்ளதாகவும் சஞ்சய் சிங் தெரிவித்தார். தொடர்ந்து ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் வகையில் மிதவை குப்பை தடுப்பு அமைப்பு சோதனை முயற்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சர்வதேச கடற்கரை சுற்றுலா நகரமாக விளங்கி வருகிறது. நகரின் மொத்த கழிவுநீரை வெளியேற்றும் 2 வாய்க்கால்களும் உப்பளம் புதிய துறைமுக பகுதி வழியாக சென்று கடலில் கலக்கிறது. இதில் கழிவுநீருடன் பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் குப்பைகள் அதிக அளவில் கலந்து வருகின்றன. இதனால் கடலுக்குள் செல்லும் பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கவும் துறைமுகத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் துறைமுக முகத்துவாரத்தில் பெரிய வாய்க்கால் சந்திக்கும் பகுதியில் 42 மீட்டர் நீளத்திலான மிதவை குப்பை தடுப்பான் அமைக்கப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக தற்போது இந்த குப்பை தடுப்பான் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வாரம் ஒருமுறை குப்பைகள் அகற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் அனைத்து கழிவுநீர் வாய்க்கால்களின் சந்திப்புகளிலும் இதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பழனி அருகே பாலாறு அணை பகுதியில் மீண்டும் 10ற்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. யானைகளை பார்ப்பதற்காக கொடைக்கானல் மலைச்சாலையில் மாலை நேரங்களில் ஏராளமானோர் குவிகின்றனர். அதே சமயம் பயிர்களை சேதப்படுத்திய யானைகளை வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்புமாறு விவசாயிகள் போராட்டம் நடத்தியதை அடுத்து கடந்த 10ஆம் தேதி பட்டாசு வெடித்து யானைகளை திருப்பி அனுப்பினர். தற்போது மீண்டும் இந்த யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி அணைப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் யானைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவை நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்களிடையே மோதல் நடப்பதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி உள்ளூர் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். கோவையில் இயங்கி வரும் சுற்றுலா வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து மீண்டும் அழைத்துச் செல்வதால் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதே நேரத்தில் நீலகிரியிலிருந்து கோவை செல்லும் சுற்றுலா வாகனங்களில் இருந்து பயணிகளை அங்குள்ள ஓட்டுநர்கள் வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் விரைந்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிப்பதில் வனத்துறை மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ஓமலூருக்கு அருகே உள்ள காருவள்ளி, மூக்கனூர், பூசாரிப்பட்டி, சக்கரை செட்டிப்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கடந்த ஓராண்டாக சிறுத்தை ஒன்று நடமாடி வருகிறது. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்தும் கேமராக்களை பொருத்தியும் கண்காணித்து வருகின்றனர். மாடு ஒன்றை சிறுத்தை வேட்டையாடுவது கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தாலும் இதுவரை அது பிடிபடவில்லை. கடந்த 22ஆம் தேதி மாமரத்தூர் பகுதியில் விவசாயி கார்த்திக்கின் ஆடு மாடுகளை சிறுத்தை தாக்கியது. கால்நடைகள் இறந்த ஒரு நாள் மட்டும் காருவள்ளி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்த வனத்துறையினர் பின்னர் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதியினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதுகுறித்து வனத்துறையிடம் கேட்கும்போது, ஓமலூர் வட்டார மலை முதல் மேட்டூர் மலை வரை சிறுத்தை சென்று வருவதால் பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அதன் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மாகாணத்தின் ரீடோசோ மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவிய காட்டுத்தீயில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். 1400க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ள நிலையில் 8000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்தனர். பெரும்பாலான பகுதிகளில் காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிலர் காணாமல் போயுள்ளதால் மோப்ப நாய்களின் உதவியுடன் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அங்கிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்கள் குடியிருப்புகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் பேரூராட்சி நகராட்சிகளை தரம் உயர்த்துவது தொடர்பான சட்ட திருத்தம் வெள்ளிக்கிழமை பேரவையில் கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தேன்கனிக்கோட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, அதிக மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்துவது குறித்த சட்ட திருத்தம் வெள்ளிக்கிழமை பேரவையில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் அதன் மூலம் சில பகுதிகளில் மக்கள் தொகை மற்றும் வருவாய் குறைவாக இருந்தாலும் தேவை ஏற்பட்டால் அவற்றை பேரூராட்சி நகராட்சிகளாக தரம் உயர்த்தலாம் என சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருச்சி நேப்பியர் பாலத்தில் ஆபத்தை உணராமல் உடற்பயிற்சி செய்த சிறுவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நேப்பியர் பாலத்தின் குறுக்கே உள்ள தூண் மீது ஏறிய சிறுவன் அங்கு உடற்பயிற்சி செய்யும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சர்வசாதாரணமாக தடுப்புக்கட்டை மீது தண்டால் போடு வந்த சிறுவன் அங்குமிங்குமாக ஓடியும் குதித்தும் விளையாடியுள்ளார். இந்த சிறுவன் திருவானைக்காவல் அழகிரிபுரத்தைச் சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடத்தில் பாலத்தின் தூண் மீது சாகசம் செய்த சிறுவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட MP என்று தனது எக்ஸ் தள முகப்பில் குறிப்பிட்டிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் என்று மாற்றியுள்ளார். மோடி என்ற குடும்ப பெயர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனையடுத்து மக்களவை MP பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் பேசுபொருளானது. சூரத் நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததைத் தொடர்ந்து ராகுலுக்கு MP பதவி மீண்டும் கிடைத்தது. எனினும் ராகுல் தனது எக்ஸ் தள முகப்பில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட MP என்றே குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் 99 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டெழுந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் ராகுல் தனது எக்ஸ் தள முகப்பில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட MP என்ற சொற்களை நீக்கிவிட்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார். செங்கோல் விவகாரத்தில் சமாஜ்வாதி கட்சியின் கருத்துக்களை விமர்சித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தமிழில் பதிவு ஒன்றையிட்டுள்ளார். இந்தியாவின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் சமாஜ்வாதி கட்சி எப்போதுமே மதித்தது இல்லை என அப்பதிவில் கூறியுள்ள ஆதித்யநாத், செங்கோல் பற்றி அக்கட்சியினர் கூறியுள்ள கருத்துக்கள் கண்டனத்திற்குரியது என்றும் அது அவர்கள் அறியாமையை காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக செங்கோலுக்கு எதிரான கருத்துகள் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான இந்தியா கூட்டணி கட்சியினரின் அறியாமையை காட்டுகிறது எனவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமைமிகு அடையாளங்களில் செங்கோலும் ஒன்று என குறிப்பிட்டுள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அதை நாடாளுமன்றத்தில் இடம்பெறச் செய்து இந்தியர்கள் அனைவருக்கும் பிரதமர் மோடி பெருமை சேர்த்துள்ளதாகவும் பதிவிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 110க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு 3 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ள நிலையில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் முறையாக கல்வி கற்க முடியாமல் அவதியடைவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க கோரி தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளி முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு சென்ற காவல்துறை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் சேகரிடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விரைவில் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழை காரணமாக கேஆர்பி அணையின் நீர்மட்டம் இந்த ஆண்டு முதல் முறையாக 50 அடியை எட்ட உள்ளது. கிருஷ்ணகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவு இல்லாததால் அணையின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து 38 அடிக்கு கீழ் சென்றது. இதனிடையே கோடை மழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியான கர்நாடக மாநிலம் நந்திமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக கடந்த ஒரு மாதமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அதன்படி கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை கடந்த சில நாட்களாக நீர்மட்டம் உயர்ந்து 50 அடியை நெருங்கியுள்ளது. தற்போது கேஆர்பி அணைக்கு வினாடிக்கு 184 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 49.10 அடியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 50 அடியை எட்டும் என்பதால் பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.